ஹலோ गाइस நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி இந்த படத்தை பத்தி ஒரு தாறும் மரண வேற லெவல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டை பார்த்ததுல இருந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் பயங்கர குஷியில இருக்காங்க. சோ அந்த தாறும் மரண அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான அந்த தாறும் மரண அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். குட் பேட் அக்லி நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஒரு பக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் படத்துக்கு மியூசிக் போடுறாரு. நம்ம ஜிவி பிரகாஷ் படத்துல ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா இறங்கின ஓஜி சம்பவம் காட் பிளஸ் யூ மாமே ரெண்டு சாங்கும் தாறுமாறா இருந்துச்சு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் ரெண்டு சாங்கையுமே ரிப்பீட் டைம்ல கேட்டுட்டு இருக்காங்க. படத்துக்கான டீசர் ரீசெண்டா இறக்கி இருந்தாங்க. இப்ப அதிரடியா ட்ரைலரையுமே விட்டுருக்காங்க. இந்த ட்ரைலர் உண்மையிலுமே கோலமாசா இருந்துச்சு. ட்ரைலர்ல வந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் வெடிச்சுது. டீசர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சோ இந்த ட்ரைலர்ல நம்ம ஏகேவையும் தாண்டி அர்ஜுன் தாஸ ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல ஒரு பயங்கரமான வில்லனா வரப்போறாரு. இந்த ட்ரைலர்ல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம த்ரிஷா ஒரு டயலாக் பேசுறாங்க, என் அப்பாவை கீழே தள்ளி விட்டதே இவர்தான் அப்படின்னு யார்கிட்டயோ சொல்றாங்க. இதே மாதிரி மங்காத்தா படத்துல நம்ம த்ரிஷாவோட அப்பாவை கார்ல இருந்து கீழே தள்ளி விடுவாரு. இது மாதிரி ட்ரைலர்ல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. மங்காத்தா படத்துல நம்ம அஜித் இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதுல நம்ம அர்ஜுன் தாஸ் இது என்னோட கேம், இதுல நான் தான் வில்லன் சொல்றாரு. இந்த சீன்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப பயங்கரமா இருக்கும். நம்ம ஆதிக் அவரோட படங்கள்ல ரெட்ரோ சாங்ஸ் உள்ள இறக்குவாரு. பகீரா படத்துல பட்டுக்கோட்டா மாலை சாங்க போட்டிருந்தாரு. மார்க் ஆண்டனில பஞ்சு முட்டாய் சேலை கட்டி சாங்க போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லில ஒத்தருவான்னு ஒரு சாங்க போட்டிருக்காரு. ட்ரைலர்ல நிறைய பேத்த காமிச்சிருந்தாங்க. நம்ம யோகி பாபு, சுனில், பிரசன்னா, ஜாக்கி ஷராஃப், அப்புறம் பிரியா வாரியர், அப்புறம் சிம்ரன் எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. நம்ம சிம்ரன் இதுல ஒரு கேமியோ ரோல் தான் பண்றாங்க. இது முன்னாடியே வந்த ஒரு அப்டேட் தான். அதே மாதிரி சலார் படத்துல பிருத்திவிராஜுக்கு சைல்ட்ஹுட்டா ஒருத்தர் வருவாரு. அவரு நம்ம ஏகேவோட பையனா வரப்போறாருன்னு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரைலர்ல இதான் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஏகே ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்றாரு. அந்த டைம்ல நம்ம ஏகேவோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. சோ அதை சால்வ் பண்றதுதான் படத்துக்கான ஒன்லைனா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்க எல்லா ஊர்லயும் இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு எந்த தியேட்டர்ல புக் பண்ணிருக்கீங்கன்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.